ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கேக்கில் கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஐசிங் பண்ண வரல அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்பஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நான் 3 லேயராக கட் பண்ணி க்ரம் கோட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாகவும் ஸ்டிஃப் பீக்ஸாகவும் இருக்கணும். நான் ஐசிங் ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாசில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நாசில் இல்லைன்னா நீங்கள் பைப்பிங் பேக்கை கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேக்கை க்ரம் கோட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். க்ரீம் ரொம்ப ஈவனாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது ஈஸியாக க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஐசிங் நைஃப் எடுத்திருக்கேன். ஐசிங் நைஃபை ஒரு விரல் வச்சு இந்த மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணி ஐசிங் பண்ணிக்கலாம். க்ரீம் நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஏர் பபிள்ஸ்லாம் ஏறி கேக் பார்க்குறக்கே நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஐசிங் பண்ணும்போது மேலே இருக்க க்ரீமை ஈவன் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸஸாக இருக்க க்ரீம் எல்லாமே சைடில் வந்துடும். இப்போ பாருங்கள், மேலே க்ரீமை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் சைட்ஸில் எல்லாமே எக்ஸஸான க்ரீமெல்லாம் வந்துருச்சு. இப்போ பேலட் நைஃப் வச்சு சைட்ஸ் எல்லாமே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கேக்கில் க்ரீம் அப்ளை பண்ணும்போது அதிகமாக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அதை எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஒரு பேலட் நைஃப் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்க கேக் நமக்கு வெளியே தெரியும். இப்போ திரும்பவும் நான் சைட்ஸில் இருக்க எக்ஸஸான க்ரீம் எல்லாம் ஒரு பேலட் நைஃப் வச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் இந்த ஸ்க்ரேப்பரை டிப் பண்ணி கேக்குக்கு மேலே நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது கேக் சீக்கிரமாகவே ஷார்ப் எட்ஜஸாக வந்துடும். நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை பேலட் நைஃபோ இல்லை ஸ்க்ரேப்பரோ யூஸ் பண்ணும்போது அதை ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை கிளாத் வச்சோ தொடச்சிட்டு தான் திரும்பவும் நம்ம கேக்கில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரேப்பர் வச்சு சைட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதும் எக்ஸஸான க்ரீம் எல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு பேலட் நைஃப் வச்சு மெதுவாக அதை வடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கிற வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு க்ரீம் கொஞ்சம் சென்டரில் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து சென்டரில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல க்ரீம் இல்லையோ அந்த இடத்துல கொஞ்சமாக க்ரீம் எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் ஐசிங் பண்ணிக்கலாம். ஐசிங் நம்ம சீக்கிரமாக பண்ணிடணும். ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருந்தோன்னா க்ரீம் மெல்ட் ஆகிடும். அதனால் சீக்கிரமாக ஐசிங் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2 தடவை இந்த மாதிரி பண்ணாலே ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு டைம் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்க்ரேப்பரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு சைடில் நான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எக்ஸஸாக இருக்க க்ரீம் எல்லாம் மேலே வந்துருச்சு. அதை ஒரு ஐசிங் நைஃப் வச்சு நான் மெதுவாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஐசிங் பண்ணும்போது சீக்கிரமாக பண்ணிடணும். ரொம்ப நேரம் பேலட் நைஃப் வச்சு க்ரீமை டச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா க்ரீம் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இப்போ கேக் போர்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.